கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, பர்கூர், ஊத்தங்கரை, ஓசூர் மற்றும் தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் 2026க்கான 105 மின்னணு இயந்திரங்களை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுப்பி வைத்தார். பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகையில் முதல் கட்டமாக இந்த மின்னணு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் படித்த வேலைவாய்ப்பற்ற 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பினை பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் என 7 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் குடல் புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 17வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டிகளில் குங்ஃபு, கராத்தே, சிலம்பம் மற்றும் தேக்வாண்டா உள்ளிட்ட பல்வேறு கலை போட்டிகள் கீழ் கட்டா, ஃபைட்டிங், டீம் கட்டா, வெப்பன் கட்டா என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது அபாரமான வாழ்வீச்சு மற்றும் ஜிம்னாஸ்டிக் திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தினை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கைப்பற்றி சாதனை படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் 18வது அறிவியல் ஆலோசனை கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கிராம வளர்ச்சி நிறுவனத்தின் தலைவர் ரமேஷ் கலந்து கொண்டு விவசாயிகளிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் வழங்கப்பட்ட பயிற்சிகளின் மூலமாக பயனடைந்த விவசாயிகளின் விவரங்களை பதிவு செய்து அவர்களின் இடத்திற்கு மற்ற விவசாயிகளை அழைத்து சென்று செயல் விளக்கம் அளிக்க வேண்டும். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பயிர் காப்பீடு திட்டம் குறித்து தெளிவாக விளக்கம் அளித்து கூடுதல் விவசாயிகளை இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் துறையின் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு முதல் கட்டமாக 200 வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் 3 நாட்கள் சிறப்பு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு கருத்தரங்கினை தொடங்கி வைத்தார். இதில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் 1000 நபர்களுக்கு 889 என்று பின்தங்கிய நிலையில் இருந்தது. தேசிய பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெண் குழந்தைகளின் விகிதாச்சாரம் தமிழகத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 13வது தேசிய அளவிலான அமெச்சூர் செஸ் சாம்பியன்ஷிப் 2026 நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் மலைக்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திரசூடேஸ்வரர் மரகதாம்பாள் உடனுறை திருக்கோவிலின் திருத்தேரோட்டம் கடந்த வாரம் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் வாக்காளரியல் குறித்த ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர் நீதிபதி ராமராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர், வாக்காளர்கள் தங்களுடைய கடமையினை அறிந்து கொண்டு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மத்திய ஜவுளித்துறையின் கீழ் இயங்கும் மத்திய பட்டு வாரியம் சார்பில் தேசிய அளவிலான பட்டு வளர்ப்பு பாதுகாப்பு குறித்த ஒரு நாள் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் சிவக்குமார் கலந்து கொண்டு கருத்தரங்கினை தொடங்கி வைத்தார்.